பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? குரங்கு அக்கா ரொம்ப கவலையா தன் மடியில இருந்த குழந்தைய மூக்க தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. மாமியாரு, ஏம்மா குழந்தை தூங்கிட்டானா என்ன? என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அத்தை, முடிச்சிட்டு தான் இருக்கிறான் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து மாமியார்கிட்ட கொடுத்தாங்க குரங்கு அக்கா. குழந்தைய வாங்கின மாமியாரு, என் பேரன் என்ன லட்சணமா இருக்கான், மூக்கு முழியுமா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே குரங்கு அக்கா, போங்க அத்தை, என் பிள்ளைக்காச்சும் மூக்கு கூரா வரும்னு பார்த்தேன், அவனுக்கு என்ன மாதிரியே சப்ப மூக்கு அப்படின்னு ரொம்பவே அழுத்துக்கிட்டாங்க. இதை கேட்ட மாமியார், ஏண்டி எங்கன்னா மூளை இருக்கா? இந்த மனுஷங்க தான் மூக்கு சின்னதாகுது கண்ணு சின்னதாகுதுன்னு கவலைப்படுவாங்க. நம்ம அப்படியாடி? நம்ம எல்லாம் குரங்கேனோம், நம்மளுக்கெல்லாம் மூக்கு இப்படி தாண்டி இருக்கும், போ போ வேலையை பாரு அப்படின்னு பேரனை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு தாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்க போன குரங்கு கிட்ட பின்னாடியே வந்த மாமனார், ஏம்மா எல்லாத்தையும் ஏறக்கட்டு, நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொன்னார். என்ன மாமா சொல்கிறீங்க? நம்ம இந்த இடத்துக்கு மாற்றுதில்ல கொஞ்ச நாள் தானே ஆகுது. நம்ம அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த இடத்த குடியிருப்பா மாற்றி நம்ம அங்கேயே இருக்கலான்னு இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போ தான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட தான் மருமக கிட்ட, அதை ஏமா கேட்குற, இந்த இடத்தையும் திருப்பி அளவெடுக்க வந்துட்டானுங்க, ஃப்ளாட் போட போகிறானுங்க பொழுகுது, என்னத்தை பண்ணுறது, நம்ம நம்ம பொழப்ப பார்க்கலாமா அப்படின்னு சொன்னார். மாமா, இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? மலையில் போக முடியாது, ஏன்னா அதையும் அவங்க வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேற எங்கே போகிறது? மரமும் இல்லை மலையும் இல்லைன்னா நம்ம எங்கே போகிறது மாமா? போன முறை அந்த குடியிருப்பு பகுதியில் போய் இருந்து ரொம்ப அவமானமும் அசிங்கமும் பட்டோம். பாவம் அந்த பக்கத்து மரத்தில் இருக்கிற அந்த பொண்ணை குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டாங்க, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில்னு போட்டுட்டாங்க. அந்த பிள்ளை எவ்வளோ கவலைப்பட்டுச்சு தெரியுமா? சாப்பாட்டுக்கே கஷ்டமாச்சே மாமா அங்கே போனால். எத்தனை பேர் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க கரண்ட் கம்பியில் அடிபட்டு செத்தாங்க. வேண்டாம் மாமா, திரும்பவும் வேற எதனா குடியிருப்பு பகுதி கூட்டு போறீங்களா என்ன அப்படின்னு தன்னை பார்த்து கேட்ட மருமகளுக்கு, இல்லைம்மா, இந்த முறை வட இந்தியா பகுதியில் எங்கேயோ கோயிலில் நம்ம இனத்தை தெய்வமாக வணங்குற இடம் இருக்கான், அங்கே இருக்கிறவங்க தான் தகவல் சொன்னாங்களாம். அதனால நம்மளுடைய இனத்துக்கு தலைவர் சொன்னார், எம்மா எல்லாரும் கிளம்புங்க, நமக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிருச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டோம்னா நமக்கு சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்குலாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற, நம்ம வேற வழி இல்லையே அப்படின்னு தான் மருமகளை பார்த்து சொன்னார் மாமனார். இதெல்லாம் கேட்ட குரங்கு அக்கா, சே, நான் எப்படி இப்போ குழந்தைய தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே பொருளுங்களெல்லாம் ஏற கட்ட ஆரம்பித்தாங்க. மாமனாரும் பேரனை பார்த்து கொஞ்சிட்டு இருந்தார். அப்போ தான் வீட்டுக்கு வாழைப்பழத்தோட குரங்கக்காவோட வீட்டுக்கார் வந்தார். யாரும் எதுவும் போத்தாவல்ல, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு, அப்பா இந்தாங்க வாழைப்பழம் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்தாரு. ஒன்றும் புரியாத குரங்கு அக்கா, என்னங்க சொல்கிறீங்க, நம்ம இங்கேயேவா இருக்கலாம், அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு தான் கணவரை பார்த்து கேட்டாங்க. ஆமாண்டி, இப்போ தான் கீழே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்டாங்க. இவனுங்க அளவு எடுத்துட்டு இருக்கக்குள்ள நம்ம காட்டு இலாக்கா அதிகாரிங்க வந்து சில பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது காட்டு பகுதி, நீங்கள் எப்படி வந்து இந்த இடத்த பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்த யாரும் அழிக்க முடியாதான், இது காட்டு இலாக்கா பகுதியில் சேர்ந்துதான் அப்படின்னு காட்டு இலாக்கா அதிகாரி சத்தம் போட்டுட்டு இருந்ததை நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க கொஞ்சம் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, அதுதான் உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தன் மனைவியை பார்த்தும் தன் தகப்பனை பார்த்துலாம் சொல்லிட்டு இருந்தார். இதை கேட்ட உடனே குரங்கக்காக்கு ரொம்ப நிம்மதியாக போச்சு. ஆமாங்க, அந்த குரங்கு இனம் இனிமேல் எங்கேயும் போக தேவையில்லை, அதுங்க அங்கே நிம்மதியாக வாழலாம். அதுங்களுக்கு பாதுகாப்பு தரத்துக்கு காட்டிலாக்கா அதிகாரிங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் சில பிரச்சனைகளை கலங்கி போயிருப்பீங்க. அச்சோ, இப்படி ஆபத்து வந்துருச்சே, நம்ம எங்கே போகிறது, யார் நமக்கு உதவி செய்வாங்க அப்படி தானே கவலையாக இருக்கீங்க. பைபிளில் நாகும் 1:15 துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருங்க.
ஆமாங்க. உங்களுக்கு விரோதமா ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், அல்லது கடன்ன்ற பிரச்சனை வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது மனிதர்களால போராட்டம் வந்திருக்கலாம். இப்படி வந்த போராட்டங்கள தான் வேதம் துஷ்டன்னு சொல்லுது. இனி இப்படியான துஷ்டன் உங்க வழிய வருவதே இல்ல. அவன் முழுவதும் அழிக்கப்பட்டுட்டான்னு வேதம் சொல்லுதுங்க. அப்புறம் ஏங்க கவலையா இருக்கீங்க? தைரியமா இருங்க. காட் bless you all.